நான் பண்ணால் மட்டும் உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னே தெரியல. I don't find time to train my wife. That is the problem. ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு உங்களை நான் திங்க் பண்ண சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன சார் வரும்? ஸோ மேக்கப் இல்லாமல் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? கொஞ்சம் பாசம், கொஞ்சம் நேசம், கொஞ்சம் மேக்கப். இது பற்றி மட்டும் கேட்காதீங்க சார், எனக்கு பிரச்சனை வரும். வெல்கம் டு நேச்சுரல்ஸ் ப்ரெசன்ஸ் அன்ஃபில்டர்டு. இன்றைக்கி அன்ஃபில்டரில் வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் சுஜீஷ். சுஜீஷ் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ட்ரெயினர். எஸ் சார். ஓகே, எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க சுஜீஷ் இந்த இண்டஸ்ட்ரியில்? மேக்கப்லன்னு பார்த்தா 2010 அதுலேருந்து இது வரைக்கும் மேக்கப்பில் அட் ப்ரெசென்ட். ஸோ 2010 ஒரு 15 years. ஆமாம் சார். ஓகே. 2010லேருந்து 18 வரைக்கும் ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நேச்சுரல்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஐ ஜாயின் அஸ் எ ட்ரெயினர். ஸோ இப்போ ஒரு 6 வருஷமாக ஐம் டூயிங் ட்ரெயினர். ஓகே, ஸோ நம்ம ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறதுக்கு முதல்ல உங்களை பற்றின பேசிக்ஸ் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது உங்களுடைய பூர்வீகம் எது, எங்கே படிச்சிங்க, எங்கே வளர்ந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மதர் டங் மலையாளம் அண்ட் பூர்வீகம். நம்ம எல்லாருக்கும் குருவாயூர் கோயில் தெரியும். அந்த கோவிலேருந்து 10 minutes தான் எங்கள் வீடு. ஸோ கேரளாவில் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது குருவாயூர்னோடனே. நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்களை வந்து டூர் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த குருவாயூரில் போனால் ஷர்ட் இல்லாமல் தான் போகணுங்கிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஆமாம் சார். வேஷ்டி கட்டியிருக்கணும், ஷர்ட் இல்லாமல் போகணும். அதுவே கொஞ்சம் என்னடா சட்டை இல்லாமல் எப்படிடா போகிறதுங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு போனோம். ஆனால் உள்ளே போன பிறகு அங்கே ஒரு சந்தனம் அரைச்சி இப்படி போட்டுகிட்டே இருப்பாங்க. கையில் வந்து சின்ன உருண்டை அப்படி தான் விழும். ஆமாம். அந்த சந்தனம் வாங்கி அப்படி வச்சோடனே அப்படி குளுன்னு ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் அந்த குளம் இருக்கு இல்லையா, குளத்தில் போய் குளிச்சுட்டு அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் வெளியில் வந்தோடனே இந்த ஹல்வாவா ஹல்வா தான் அது. ஹல்வா வந்து கலராக வச்சுருப்பாங்க. லைக் க்ரீன் கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர்னு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. சரி, குருவாயூர்லேருந்து அப்புறம் எப்போ இங்கே வந்தீங்க? நான் பிறந்தது எல்லாமே இங்கே தான் சார், சென்னை தான். பூர்வீகம் மட்டும்தான் கேரளா. பட் பார்ன் அண்ட் பாட் அப் பியூர் நார்த் மெட்ராஸ். பிறந்தது எல்லாமே நார்த் மெட்ராஸ் தான். எஜுகேஷன் அதுவும் நார்த் மெட்ராஸ் தான். ஸ்கூலிங் அங்கே தான். அண்ட் பட் ஸ்கூலிங் ரெகுலர் காலேஜ் நான் போகல. ஐ வாஸ் டூயிங் அந்த மாதிரி. என்ன சொல்கிறது, என்ன காரணத்தினால ரெகுலர் காலேஜ் போக முடியல உங்களால்? என்னோட அம்மா உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டாங்க. when I was about to finish my schooling, she was not doing well. கோமான்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ 2 years she was bedridden. 2 வருஷம் ஆச்சு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வேர் வெரி ஹை இப்போட. இப்போ நம்மளுக்கு நிறைய இன்சூரன்ஸ் அது இது எல்லாமே இருக்குது. அப்போ there was nothing. அப்போ அந்த இருந்திருக்கும், அதை பற்றின அவேர்னஸ் நமக்கு இல்லை. மேபி எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் அப்போ. ஸோ அதில் நிறைய எக்ஸ்பென்ஸ். ஸோ ஐ couldn't join college as a regular person. அதுக்கப்புறம் ஐ started working at a very young age. என்ன ஏஜில் ஆரம்பிச்சிங்க? 18 I was. Exactly 18. I joined my first job. மேரி ப்ரௌன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் செயின் இருந்தது சென்னையில். இட் வாஸ் பார்ட் ஆஃப் MGM குரூப். நம்ம எல்லாரும் MGMல இட் இஸ் பார்ட் ஆஃப் MGM. ஓகே. ஸோ அவங்களோட தான் மேரி ப்ரௌன் ரெஸ்டாரண்ட். மேரி ப்ரௌனில் என்ன வேலையில் ஆரம்பிச்சிங்க? நம்ம சர்வீஸில். இப்போ நீங்கள் KFC மெக்டானல்ட்ஸ்லாம் போனால் they'll just take your order. நீங்களே தான் உங்கள் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும். அப்போல்லாம் வந்து இட் இஸ் லைக் யூ ஜஸ்ட் tell your order and then have a seat. நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஐ ஸ்டார்டட் இன் த சர்வீஸ். அதுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாக கிச்சன் தென் குக்கிங் கற்றுக்கிட்டேன் அப்போது. ஸோ ஐ குக் வெல் ஆல்சோ. அது சாப்பிட்டு பார்த்தா சொல்லலாம். நானே சொல்லிப்பேன் ஐ குக் வெல். பட் ஐ குக் வெல். தென் கேஷியரிங், மேனேஜிங். ஒரு 6 months. ஒரு ஆளினா அழகராஜா வந்திருக்கீங்க. சிச்சுவேஷன் டிமாண்டட் மீ சார். ஐ வாஸ் வெரி யங். அண்ட் அப்போ வந்து என்ன சொல்கிறது, நம்ம உங்கள் பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க, எங்கள் பேரண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க 25 வயசுக்குள்ளே செட்டில் ஆகணும் அப்படின்னு. அந்த 25 தான் இட் வாஸ் லைக் புஷிங் எவ்ரி ஒன் டு என்ன சொல்கிறது, சீக்கிரமாக எக்ஸல் ஆகணும். ஸோ நான் என்ன வேலை செஞ்சேன்னு பார்க்கல, பட் அந்த வேலையில் நல்லா செய்யணும்னு ஒரு ஆசை. பெஸ்ட்டாக பண்ணணும். ஸோ 6-7 months ஐ காட் ப்ரொமோட்டட். அந்த மாதிரிலாம் பெஸ்ட் எம்ப்ளாயி, அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த லெவலுக்கு அதில் போயாச்சு. ஓகே. நீங்கள் வந்து லைக் ஐ திங்க் 2009 யூ ஸ்டார்டட் நீங்கள் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே? 2003 December 3. 2003 சாரி. 2003 ஆரம்பிச்சிங்க. அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணீங்க? 2.5 years. அதுக்கு போர் அடிச்சிச்சா? போர் அடிக்கல.
see, you can excel in whatever you do, but food industry அந்த டைமில் it was not a high paying job. அது அப்போ இருந்து எல்லாருக்குமே தெரியும். யூ கேன் பி அ பிக் அந்த இடத்துல நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம், யூ கேன் பி அ மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், பட் யுவர் சேலரி வில் நாட் பி ஹையர் தென் 12-15 what we all work for. So we work for something to get at the end of the month. So அந்த டைமில் தான் அந்த கால் சென்டர்ஸ் அதெல்லாம் இந்தியாவில் வந்து பூம் ஆச்சு. ஆமாம், அதனால சரி கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி டாட் மீ வெரி வெல். இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிறேன், ஐ டு ஐ கான்டாக்ட் மேக் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜாப் வாட் ஐ டிட். உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்கல்ல? எஸ். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, எக்ஸாக்ட்லி, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், அங்கேயே ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கான விஷயமெல்லாம் நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கிட்டீங்க பேசிக் எல்லாமே. நான் இப்போ வரைக்கும் சர்வை பண்ணுறேன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபவுண்டேஷன் விச் ஐ ஹேட் இன் த ஃபுட் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வித்தவுட் கம்யூனிகேஷன் நத்திங் எக்ஸஸ். ஆமாம், கண்டிப்பாக நம்ம வேலை வந்து நம்ம ஒரு 50% பண்ணுறோன்னா இன்னொரு 50% நல்லா பேசணும். நம்ம ஆமாம், அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ அடுத்தது வந்து இந்த ஐடி பூம் வந்தது. ஆமாம், அது வந்து 2009 அந்த டைம்லையா? 2005-06 அந்த டைம்லேயே நீங்கள் வந்து கால் சென்டர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அதாவது நான் ஒரு அகாடமி நடத்திட்டு இருந்தேன். அந்த அகாடமியில் படிக்க வந்த பசங்கள்லாம் நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து ரேடியோ ஜாக்கி ஆகணும்னு வந்து படிப்பாங்க என்கிட்ட. ஸோ எனக்கு அந்த அப்படி என்னென்னா அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நிக் நேம் வைப்பாங்களாம், சூடோ நேம் சொல்லுவாங்க. சூடோ நேம், ரைட்? ஸோ ஃபால்ஸ் நேம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் யூகேக்கு ஒர்க் பண்ணணுன்னா உங்களுக்கு பிரிட்டிஷ் ஆக்சென்ட் சொல்லி கொடுக்குறது, அமெரிக்காவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண அமெரிக்கன் ஆக்சன் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய நாலேஜ் டவுன்லோடு வந்து அங்கே அந்த பசங்கிட்ட எனக்கு வந்தது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சான்னு கேட்குறேன். அது இல்லாமல் நம்மளால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக முடியாது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போது நீங்கள் படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க, தனுஷ் படத்துலாம் குரூப் டிஸ்கஷன்லாம் சொல்லி உட்காருவாங்க. அவர் தமிழில் பேசுவார், கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதெல்லாம் நிஜமாலே நடக்கும். பிஎட் அப்புறம் என்ன சொல்கிறது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்த பசங்களாம் உட்காந்துருப்பாங்க. பட் த ஒன்லி ப்ராப்ளம் வாஸ் தே டோன்ட் நோ ஹவு டு டாக். டசன்ட் மேட்டர் ஹவு மச் எஜுகேட்டட் யூ ஆர், யூ ஹாவ் டு டாக் வெல் டு கெட் இன் டு தட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இருந்தது. ஸோ உட்காருவாங்க. அண்ட் இந்த ஆக்சென்ட் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை உள்ளே போகிறதுக்கு. யூ ஷுட் டாக் வெல், அவ்வளோதான். கான்ஃபிடென்ஸ் பார்ப்பாங்க. ஆமாம், அது பார்ப்பாங்க. தென் தெரா அப்போ நிறைய இருந்தது, நிறைய சின்ன சின்ன ஏஜென்சிஸ், கால் சென்டர்ஸ் இல்லை சார், இந்த ஆக்சென்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ். அதெல்லாம் நான் நினச்சேன் கம்பெனிக்குள்ளே தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க நினச்சேன். அது இல்லாமல் வெளியிலையும் சொல்லி கொடுத்தாங்க. வெளியே இருந்து நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் ஈஸி, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கிடையாது. அங்கே போயிட்டு நீங்கள் அசிஸ்டண்ட்டாவோ இல்லை ஒரு ட்ரெயினியாவோ ரொம்ப நாள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் வெளியே கற்றுக்கிட்டு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது எனக்கு. உங்கள் சூடோ நேம் என்ன? ஆலன், மிஸ்டர் ஆலன். உங்களே புரட்டி போட்ட மாதிரி நிறைய கால்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கா சார்? என்ன சொல்கிறது, என்னோட லக்கா அன்லக்கான்னு எனக்கு தெரியாது. நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆல்கமிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி ட்ரைனிங்லாம் முடிஞ்சுது. அண்ட் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, ஜேபி மார்கன். நான் எல்லாருக்கும் தெரியும், ஜேபி மார்கன் இஸ் அ பிக் எஸ்டாப்ளிஷ் கம்பெனி. ஸோ அது அவங்களோட மார்கேஜ்க்காக தான் நான் காலிங்லாம் பண்ண வேண்டியது. ஃபர்ஸ்ட் கால் ஐ வாஸ் டூயிங் இட், ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ லேடி. ஸோ இட் வாஸ் ஆல் த மோர் ஈஸியர். ஏன்னா உங்களுக்கு தெரியும், கால்ஸ் பேசும்போது மேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஃபீமேல் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஆப்போசிட் ஜெண்டர் பேசும்போது த ரெஸ்பான்ஸ் வில் பி ஈஸியர். என்னோட ஃபர்ஸ்ட் கால் இல்லை, அந்த லேடி வந்து தீக் ஆக்சென்ட்டில் பேசினாங்களா இல்லாட்டி லைக் ஒயிட் அமெரிக்கன் ஆக்சென்ட்டில் பேசினாங்க? ஒயிட் அமெரிக்கன். ஓகே, இட் வாஸ் பியூர்லி அமெரிக்கன். அண்ட் எங்களை அப்போ எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்னா டு இராடிகேட் அவர் மதர் டங் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ ஆஸ் ஐம் அ மலையாளி, யூ நோ ஆல் மலையாளிஸ் ஹவ் வி ஆல் டாக். இல்லை, ஆமாம், லைக் ஆஃபீஸ் வந்து ஆஃபீஸ், ஓட்டோ. ஸோ வி ஹாவ் டு, அது எல்லாமே வந்து இராடிகேட் பண்ணாதான் யூ கேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு நியூட்ரலாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சென்ட் பிக் பண்ணணும். ஆமாம், இங்கிலீஷ் ஷுட் பி ஸ்போக்கன் ஹவ் இட் ஷுட் பி, அவ்வளோதான். ஸோ அப்படி பேசும்போது லைக் பிகாஸ் ஆஃப் தோஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங் அவங்களுக்கும் வந்து பெருசாக தெரியல. இட் வாஸ் நாட் லைக் சம்படி ஃப்ரம் இந்தியா காலிங். வாட் எக்ஸாக்ட்லி த கான்வர்சேஷன் வாஸ்? சார், கான்வர்சேஷன் வாஸ் நத்திங் ஸ்பெஷல் சார். ஐ சார் லைக், அவங்க என்ன கேட்டாங்க, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணீங்க?
See, Americans, what we think is like very rich country and everything, but most of people அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கடன்காரங்க தான். கிரெடிட் கார்ட்ஸ் கடன்காரங்க தான். மார்கேஜ் ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க வீட்டுக்கு, அதுக்கு இதுக்கு எஜுகேஷனுக்கு. மை ஜாப் இஸ் வெரி சிம்பிள். ஐம் கோன் கிவ் ஹர் லோன் டு finish off her previous loan at a lower interest. Okay. That was my job. Okay. ஒரு லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன். Okay. So உங்களுக்கே தெரியும் அது எப்படின்னு. புரியுது. So that was my first call and அதுதான் அந்த மாதிரி சிஸ்டம். அந்த ஆக்சென்ட்ல பேசுங்களே. எனக்கு that's what ஞாபகம் இருக்கா? இல்லாம இருந்தா தான் வேலை கொடுப்பேன்னு 2010ல எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு அதெல்லாம் எராடிகேட் பண்ணது. இப்போ சும்மா ஹாய் தீனா எப்படி இருக்கீங்கங்கிறது வந்து லைக் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டம், but I'll try. Alan Murray. Hello, Mr. Dheena. I'm Alan calling on behalf of JP Morgan Groups of Companies. Murray தான் சார். That was nice, really. திடீர்னு இங்கிலீஷ் படத்தை டப்பிங்கில் பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஜாக்கி சான் படம் இல்லைல்ல. பட் ஸ்டில் அந்த மாதிரி தான் சார். அங்கே எவ்வளோ வருஷம் அப்படி போச்சுங்க அது? கால் சென்டர்ஸில் அகெயின் another 2.5 years. ஏன்னா அதுக்கு மேலே நைட் ஷிஃப்ட் என்னால் பார்க்க முடியல. ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருந்தப்பையும் நைட்டு தான். லைக் ஐ யூஸ் டு ஒர்க் full night till 1 o'clock and 2 o'clock shift முடியும். I have to go back home. அந்த டைம்லலாம் வந்து நிறைய இப்போ இருக்கிற மாதிரி ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. அண்ட் as I told you my salary was very less that time. நைட் ஷிஃப்ட் பஸ்லாம் பிடிக்க போக முடியாது. அண்ணாநகர் டு திருவொற்றியூர் I used to walk after my shift at 2 o'clock. 2 o'clock shift முடியும். 5:30 I'll reach my home. 5:30 6 o'clock I'll reach my home. Sleep for another 4 hours 5 hours, get back to work. ஸோ அந்த மாதிரி ரொட்டீன் இருந்துட்டு தென் அகெயின் இதுவும் நைட் ஷிஃப்ட் இருந்ததால் ஆஃப்டர் 2.5 years I couldn't sustain it. My health உங்களோட பயோசைக்கிளே மாறிடுச்சு. ஹெல்த் எல்லாரும் தூங்கும் போது நீங்கள் முடிச்சிட்டு இருக்கணும், நீங்கள் தூங்கும் போது எல்லாரும் முடிச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், என் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து என்னை பயங்கர சோம்பேறி அப்படின்லாம் நினச்சாங்க. ஏன்னா அவங்க லீவில் தான் வருவாங்க. அன்றைக்கி நான் அவங்க வரும்போது காலையில் வரும்போது நான் தூங்கிட்டு தான் இருப்பேன். கரெக்ட். கொஞ்ச நாள் பொண்ணே கிடைக்கல அதனால் அதை பற்றிலாம் பின்னால் பேசலாம். ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ இதிலிருந்து இப்போ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுங்கக்கூடிய ட்ரைவ் யார் கொடுத்தா, இல்லாட்டி உங்களுக்குள்ளாரே கிரியேட் பண்ணிட்டீங்களா? நோ சார். ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா? இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் பினு அப்படின்ற ஒரு கேரக்டர். பினு சார் ஹீஸ் இப்போ நீங்கள் ஷாப்பர் ஸ்டாப் அங்கெல்லாம் நிறைய லக்ஸுரி பர்ஃப்யூம்ஸ் அதெல்லாம் வாங்குறீங்கல்ல. ஆமாம். அது ITL அப்படின்னு ஒரு கம்பெனி சொல்லுவாங்க. ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் ITL சவுத் இந்தியா. அவர் வந்து சுவாமி நான் ரீட்டைல் இது ஐடியிலேருந்து ரீட்டைல் ஷிஃப்ட் ஆகிட்டேன் கம்ப்ளீட்டாக. நமக்கு இந்த நைட் ஷிஃப்ட்டே வேணான்னு ஐ ஜாயின் ரேமன்ஸ் பார்க் அவென்யூ. ஸோ நமக்கு தான் இந்த கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ ரீட்டைலில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் நார்மலாக போகிற துணி கடைக்கும் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேசும்போது யூ வில் ஆப்வியஸ்லி ஃபீல் அட்ராக்டட் ஆஸ் அ கஸ்டமர். ஸோ பினு கேம் இன் ஆஸ் அ கஸ்டமர் அண்ட் ஐ சோல்டு மை ஷர்ட். ஸோ அவர் நெக்ஸ்ட் டே வந்தார். நாங்கள் பரவாயில்ல டெய்லி வந்து ஒரு சட்டை வாங்குறான்னு. பட் ஹீ செட் லைக் ஹீ ஹேஸ் திஸ் கம்பெனி அண்ட் ஹீ வாண்டட் மீ டு ஜாயின் ஆஸ் அ பியூட்டி அட்வைசர். அட் தட் டைம் இட் வாஸ் கால்ட் அஸ் பியூட்டி அட்வைசர். ஓகே. அது ஒரு ஃப்ரெஞ்ச் பிராண்ட். இட்ஸ் கால்ட் அஸ் YSL. ஈவ் செயின்ட் லோரான்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். ஸோ ஈவ் செயின்ட் லோரா. ஈவ் செயின்ட் லோரா. ஸோ that's a person's name. அவர் இறந்து போயிட்டார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. இட்ஸ் எ டிசைனர் பிராண்ட், வெரி எக்ஸ்பென்சிவ் டிசைனர் பிராண்ட். சென்னையில் இருந்தது அப்போது. ஸோ அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிராண்டுன்றதால தே வாண்டட். அதில் என்னவோ ஜாயின் பண்ணீங்க? பியூட்டி அட்வைசர். அட்வைசர் தான். ஐ எம் நாட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த டைம்லலாம். அப்படிலாம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து மேக்கப்பும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாலாம் ஒன்றும் கிடையாது. மேக்கப் வாஸ் பார்ட் ஆஃப் தட், பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி தட். எனக்கு ஒரே ஒரு கான்ட்ரடக்டரி என்னென்னா, நீங்கள் கால் சென்டரில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பேரல் ஸ்டோர்ஸ்க்கு வரீங்க, அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம் சார். கரெக்டாக? சேல்ஸ்லேருந்து பியூட்டி அட்வைஸருங்கிறது வந்து ஒரு ஹியூஜ் ஜம்ப்பு, கம்ப்ளீட்டாக வேறு. நீங்கள் மறுபடியும் அழிச்சிட்டு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு ட்ரைனிங்லாம் இருந்ததான்னு கேட்குறேன். ட்ரைனிங் கொஞ்சம் தான் சார் இருந்தது. ட்ரைனிங் அங்கே கொஞ்சம் தான் இருந்தது. பிகாஸ் நத்திங் ஸ்பெஷல். ஐ எம் நாட் கான் டு சேஞ்ச் ட்ரமேட்டிக்லி. அட் எண்ட் ஆஃப் தி டே மை ஜாப் இஸ் டு செல் யூ ஸ்டஃப். அங்கே அப்படி தான் ஆரம்பித்தேன். தென் அங்கேருந்து அப்போது இந்தியாவுக்கு அப்போ தான் மேக்ன்ற ஒரு ஜாயிண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி வருது. ஸோ 2010 நினைக்கிறேன். ஸோ அப்போ வரும்போது சென்னையில் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்லாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே என்னோடய ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ணார். ஸோ அவர் சொல்லி தான் நான் மேக்கில் ட்ரை பண்ணேன்.
Mac, my biggest turning point of my life. Mac Cosmetics. It was like the best decision I've made in my life, joining Mac Cosmetics. ஓகே. ஸோ அது எப்படி என்ன எக்ஸாக்டாக நடந்தது? அங்கே போன பிறகு என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது? Transformation, sir. I was making calls, American citizens, I was making calls in call centers. But when I joined Mac, I was living American life. எப்படி கனெக்டிங் த டாட்ஸ் எங்கே நடக்குது பாருங்க. Yes, I was living my dream. I'm living my American life in Chennai. That is the best part. I'm living in a place where I like. I'm living in a way how I like. Really greatல. Yeah. சரி, இப்போ அங்கே வந்து அட்வைசராக போனீங்க. அட்வைசர்லேருந்து நீங்கள் அடுத்த லெவல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்கிறது வந்து அது வேறு இல்லையா? வேறு, கம்ப்ளீட்டாக வேறு. அண்ட் நம்ப மாட்டீங்க, மை ஹெச்ஆர் ஃபெயில்டு மீ இன் மை இன்டர்வியூ and my regional manager failed me in my interview. And the only person who trusted me and picked me for the job in Mac was my trainer. We'll all follow one person and want to be like that kind of person. So she is like that for me. உங்களோட இன்ஸ்பிரேஷன். ஆமாம், ரோல் மாடல் வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் நேம் சொல்லாமா? அவங்க பேர் வந்து ஜொரேன் கலீலி. இப்போது பெங்களூரில் அகாடமி வச்சுருக்காங்க அவங்க. ஷீ இஸ் ரன்னிங் அ சக்ஸஸ்ஃபுல் அகாடமி in Bangalore and in Dubai also. So she is the person who picked me for the job. அது சொல்லுவாங்கல்ல, somebody will have this sense of sensing. ஆமாம், இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி நினச்சி தான் எடுத்தாங்க. அண்ட் சுத்தமாக எனக்கு மேக்கப் தெரியாது. அப்போது என்னோடய இன்டர்வியூலலாம் நான் அந்த பொண்ணு கூட ஒரு டெல்லி பர்சன் ஸ்மோக்கே பண்ண சொன்னாங்க. எனக்கு அப்போ ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எதுவும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நிறைய தெரியாதுன்னு சொல்லுவேன். பட் அப்போது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது தெரியாது. அது வந்து ஒரு பேட் ஹேபிட்டாக நினச்சி தெரியாதுன்னு சொல்கிறது தெரியாது. தெரியுமா கேட்டாங்க ஸ்மோக்கி. தெரியுமே, பண்ணலாமே. ஸோ ஐ வாஸ் லைக் டூயிங் மேக்கப் ஆனர். எனக்கு சுத்தமாக தெரியல நான் என்ன பண்ணேன்னு. எனக்கு இன்னி வரைக்கும் எனக்கு ஐடியாவே கிடையாது. அந்த பொண்ணு அழுதுச்சு, அது மட்டும் எனக்கு தெரியும் முடிஞ்ச உடனே. இட் வாஸ் ஸோ பேட். பட் மை ட்ரெயினர் ஸ்டில் ஷீ பிக்ட் மீ. அண்ட் ரீசன் அவங்க சொன்னது வந்து இட் வாஸ் லைக், உனக்கு மேக்கப் தெரியாது, ப்ராடக்ட்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, but still I was able to keep her engaged for 2 hours without knowing the subject. So that gave her confidence. Yes, that I can groom this guy. Yes. And still that's the reason she picked me, and I proved her right in the sense, நம்ம ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி then you come to know like this is the reason why you got picked. நம்மளை இந்த ரீசனுக்காக தான் எடுத்தாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்கிறது, இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஸ்டெடியாக வாங்கல அந்த மாதிரி. ஸோ ஐ ஸ்டார்டட் டு சேஞ்ச் மை செல்ஃப். த thought process, learning process, everything changed from that point on. And started learning stuff from a very 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 deep, என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்பாக. எனக்கு தெரிஞ்ச 1-2 தான், ஆனால் அந்த 1-2 டீப்பாக கற்றுக்கிட ஆரம்பித்தேன் அந்த டைம்லேருந்து தான். மேக்கப் தான் ரொம்ப டீப்பாக. ஸோ அண்ட் தென் ஐ ப்ரூவ்ட் ஹர் ஆல்சோ. ஐ வாஸ் பிளேஸ் நம்பர் 1 இன் இந்தியா. அந்த டைமில் இந்தியாவிலேருந்து எல்லா மேக்லேயும் ஐ வாஸ் பிளேஸ் நம்பர் 1 இன் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ். சேல்ஸில் இருக்கட்டும், கஸ்டமர் ரிவ்யூ, வாட் எவர் இட் இஸ், ஐ வாஸ் நம்பர் 1 ஃபார் 2-3 years கண்டினியூஸ்லி. ஸோ ஐ மேட் ஹர் ப்ரவுட். ஸோ தட் இஸ் த பெஸ்ட். இன்சென்டிவ்ஸ்லாம் வந்திருக்குமே? இல்லை சார், இருந்த வீடு கட்டியிருப்பேன். அப்போ இன்சென்டிவ்ஸ் கிடையாது. இல்லையா? தேர் வாஸ் நோ இன்சென்டிவ்ஸ் தட் பாயிண்ட். ஏன்னா இவ்வளோ அப்ரிசியேஷன் மட்டும் இருந்திருக்கு. அப்ரிசியேஷன் ரொம்ப கிடைக்கும். ஐ யூஸ் டு கெட் மெயில்ஸ் ஃப்ரம் ரஷ்யா அந்த மாதிரிலாம், seeing the growth of my store and my own personal performance. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது மேக்கில். அண்ட் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, எனக்கு கற்றுக்கொடுனா சொன்னல, அங்கே டீப்பாக அங்கே தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். என் ட்ரைனர்ஸ் இங்கேயும் ட்ரைனர்ஸ் இருந்தாங்க, நிறைய ட்ரைனர்ஸ், ஃபாரின் ட்ரைனர்ஸ் லைக் ஃப்ரம் இங்கிலாந்து, ஜெர்மனி, அமெரிக்கா. ஸோ அங்கேருந்தெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிளேட் ஆஃப் டிஷ்ஷஸ் வென் யூ கம்பேர் த டிஷ்ஷஸ் வாட் தி சர்வ் இன் இண்டியா. என்ன சொல்கிறது, தே சி மேக்கப் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே, வி சி மேக்கப் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. தே சி ஸ்கின் as skin, but we see skin as a flaw. When you have brown skin, we think it's not nice. We think it is not. We are little obsessed with white. We are not little. Bright skins. We are more obsessed with lighter, fairer, brighter skin. So yeah,
ஸோ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் என் மைண்டில் ஏற்றுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் தான் வாட் எவர் ஐ டூ, ஐ மேக் ஷுர், ஐ கீப் டெல்லிங் மை செல்ஃப், ஐ ஷுட் நாட் டூ மேக்கப் விச் லுக்ஸ் ஆர்டிஃபிஷியல். இஃப் யூ ஆர் லைக் யூ, ஐம் கோன் டு மேக் யூ லைக் யூ, பட் ஃப்ளாலெஸ். ஓகே. ஸோ அதான் நோ மேக்கப் சொல்லுவாங்களா, அதுவா? அதே தான். அது இப்போ ட்ரெண்ட். பட் இட் வாஸ் லைக் அப்போ வந்து எங்களுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, சீக்ரெட். அப்போ அது சீக்ரெட். ஓகே. ஸ்கின் டோன்னு சொல்லுவாங்க. ஆமாம். எனக்கு மேக்கப் மாதிரி தெரியக்கூடாது, போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம். நான் டெலிவிஷனில் ஷோஸ்லாம் பண்ணும்போது நாமளாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லைட் பிரைட்டாக இருக்கும், அதனால் வந்து அடித்து தாக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தனியாக தெரியும். இது கழுத்துக்கு கையெல்லாம் ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு கலரில் இருக்கும். அப்புறம் லேட்டராக ஐ அண்டர்ஸ்டுட் தட் எனக்கு யாராவது மேக்கப் ஆர்டிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா, அண்ணா ஸ்கின் டோன் போடுங்கன்னா எனக்கு வந்து பிரைட்டாக போட்டுறாதீங்க, அதுன்னு நான் கெஞ்சுவேன். அதெல்லாம் பண்ணிடலாம் சார் பண்ணுவாங்க. ஒரு 2 டைம் பண்ணிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே என்ன எதிர்பார்க்குறாங்கன்ட்டு. பட் இப்போ நம்ம ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல கூட, நம்ம பேச ஆரம்பிக்கிறது கூட எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணீங்க. ஆமாம். பட் ஐ கான்ட் பிலீவ் இட். ஓகே, எனக்கு வந்து மேக்கப் இருக்க மாதிரியே தெரில. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்குது, சின்னதாக. அதுதான் லைக் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் தெரிஞ்சது எனக்கு. ரைட். ஸோ கம்மிங் பேக் டு உங்களுடைய கரியரை பற்றி பேசும்பொழுது, லைக் when did you join நேச்சுரல்ஸ்? நேச்சுரல்ஸ் ஜாயின் பண்ணது எக்ஸாக்ட்லி 6 months பிஃபோர் கொரோனா, கோவிடுக்கு முன்னே. ஆமாம். ஆகஸ்ட் 2019 ஐ ஜாயின் நேச்சுரல்ஸ். ஓகே. ஆஸ் ட்ரெயினர் ஃபார் சென்னை ரீஜன். அப்போது யார் உங்களை இன்டர்வியூ பண்ணாங்க? வீணா மேம். ரியலி? எஸ். ஓகே. ஐ காட் டு நோ இந்த மாதிரி ஒரு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு ஐ காட் டு நோ ஃப்ரம் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஐ கேம் இன் டிரெக்ட்லி டு அப்போ க்ரூம் இன் தி ஆஃபீஸ் நுங்கம்பாக்கம் ஆப்போசிட், நிஸ்பானி ஆப்போசிட். கரெக்ட். ஸோ அந்த சர்ச் பக்கத்தில். ஆமாம். ஸோ ஐ வெண்ட் அப்ஸ்டேர்ஸ், வெயிட்டட் சம் டைம் அண்ட் directly met Veena ma'am, and Veena ma'am is the one who took my interview. And I hope I didn't disappoint her after that. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் வந்து மேக்கப் ட்ரெயினராகவும் மாறினீங்களா? இல்லை சார், ஐ ஜாயின் அஸ் எ ட்ரெயினர். ட்ரெயினராக ஏன் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா, தனியாக அதுக்குன்னு ஒரு கிளாஸஸ்லாம் எதுவும் தேவையில்லை. பிகாஸ் நாங்கள் மேக்கில் இருக்கும்போது இட் இஸ் பார்ட் ஆஃப் அ ஜாப் டு எஜுகேட் பீப்புள் ஆன் ஹவு டு டூ மேக்கப். மேக்கில் தட் இஸ் அ பாலிசி. ஸோ whenever if you are going to buy products, நீங்கள் அங்கே மேக்கில் வாங்க போகிறீங்க அப்படின்னா, it is not my job to just sell your product. It is my job to understand my skin understand tone, your requirement, need. Yes. And it is my job to teach you how to apply. Product வைக்கிறது மேட்டர் இல்லை, கார் வைக்கிறது மேட்டர் இல்லை, ஓட்ட தெரியணும்ல. ஸோ சேம் திங், உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறது என் வேலை. சில பேர் மேக்கப்பே தெரியாமல் இருப்பாங்க, கேர்ள்ஸ்க்கு சொல்கிறேன். சில பேருக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். அவங்க கொஞ்சம் ஒரு லெவல் மூவ் பண்ணோன்னா ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. ஸோ அது எல்லாமே ஐ வாஸ் டூயிங் இன் மேக். அண்ட் இங்கே ஜாயின் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஆஸ் அ ட்ரெயினராக ஜாயின் பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க? எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? நம்பர்ஸ் ஐடியா இல்லை சார், பட் டெல் யூ பிரீஃப் சினாரியோ நம்பர்ஸோட. I've joined as a trainer for Chennai region. Then I started training complete Tamil Nadu, all naturals and page 3. Then Kerala region. Then now I'm teaching Tamil Nadu, Andhra, Kerala, Karnataka, Orissa, till Kolkata. ஸோ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேச்சுரல்ஸ் இருக்குது, எவ்வளோ பேஸ்ட்ரீஸ் இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்பர்ஸ் ஐ டோன்ட் கவுண்ட், பட் ரீஜன் கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங் அண்ட் மை விஷ் இஸ் டு லைக் train all over people from India. I got you. Yeah. So I want to ask you, okay, இப்போது நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கள, அவங்களுக்கு இந்த ஃபஸ்ட் திங் ஒரு மேக்கப்னு கற்றுக்கணுனால என்ன சொல்லி ஆரம்பிப்பீங்க, என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? I'll ask them what do they think about makeup. That is the first thing. Because நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றது நீங்கள் அந்த ஆன்சர் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்களை கேட்குறேன் வாட் இஸ் மேக்கப் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் யூ ஆர் அன் ஆர்டிஸ்ட், you perform. ஸோ உங்களை கேட்குறேன் வாட் இஸ் மேக்கப் அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது. ஸோ திஸ் இஸ் யோர், நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் இந்த லெவலுக்கு. புதுசாக ஒருத்தங்க மேக்கப் கற்றுக்க வராங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இட் மேக்ஸ் யூ லுக் பியூட்டிஃபுல். சிம்பிள் ஆன்சர். இட் இஸ் அ
காமன் ஆன்சர். அது மாதிரி கிளிஷேவாகவும் அப்படி தான் இருக்குது. அண்ட் இஃப் யூஆர் an experienced பர்சன் யூ வில் சே மேக்கப் இஸ் an art. ஸோ அந்த ஒரு ஆன்சர் வச்சு ஐ கேன் ஐடென்டிஃபை வாட் லெவல் யூ ஆர் இன், வேர் ஐ வாண்ட் டு டேக் யூ. அந்த ஒரு ஆன்சர். திஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ லாஸ்ட் தெம். And then next thing I'll ask them is like, what do they think about skin color? Which skin tone is pretty? Which skin tone is beautiful? If somebody says, I like darker skin better, I like brown skin better, yeah, they are a good makeup artist. Oh, really? Really. Okay. They have the huge demand, even like fashion industry இருக்கட்டும், ரேம்ப் மாடல்ஸாக இருக்கட்டும். ஸோ ப்ரௌன் ஸ்கின் அண்ட் டார்க்கர் ஸ்கின்க்கு வந்து பெரிய டிமாண்ட் இருக்குல்ல? ஐ திங்க் ஸோ. இப்போது பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஜிஜி ஹதீத் அவங்க தான் வந்து தேவர் லைக் எக்ஸ்பென்சிவ் மாடல்ஸ். அப்போது நவ் இஃப் யூ see you can see really deep dark skin models paid expensively as a ramp walk model. It is appreciable thing. People appreciating darker skin. அந்த மித்து உடைக்கிறாங்கல்ல? உடைக்கணும். ஆமாம், இல்லை உடைக்கணும். ஏன்னா இன்னி வரைக்கும் நான் மேக்கப் போட்டதில் நிறைய பேருக்கு மேக்கப் போட்டுருவேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் மேக்லாம் இருக்கும்போது ஒரு 10 பேருக்கு தினமும் மேக்கப் போட வேண்டியது இருக்கலாம். 10 பேர். ஸோ 8 வருஷம் ஐ கேன் கவுண்ட். அப்படி இருக்கிற சமயத்தில் நான் மேக்கப் போட்டதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா, கென்யா ஐ திங்க் ஸோ. ஷீ இஸ் த பெஸ்ட், த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் I've did makeup on. Her name is Nella. Wow. Number Nila, no? Her name is Nella. Nella. Yeah, her name is Nella and she's a student from Kenya. I can't forget her face, her hair, in a good way. Yeah. Very good. Okay. Yeah. Still you remember her name and அப்போ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கோம். Yeah. I just did makeup for her once, that's all. I still remember her name, her hair color, everything. That's the impact of the most beautiful skin I've seen. She's dark but very pretty. I did makeup for all the people, mostly Europeans, Americans, ellarkum paniyachu, but still that is the face I remember. That is the face I like. நான் யூஎஸில் இருந்தப்போ அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன், எவ்ரி ப்ரொஃபஷன்ஸ் இந்த மேக்கப் எஸ்பெஷலி விமென் மேக்கப் கிட் வந்து அவங்க பேக்லேயே வச்சுருப்பாங்க. ஆமாம். அண்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் இப்படி சாப்பிட்டு கொஞ்சம் ஒட்டினா கூட உடனே அந்த சாஃப்டாக ஒரு டிஷ்யூ எடுத்து இப்படி தொடச்சிக்குவாங்க. அந்த லிப்ஸ்டிக் போகாத அளவுக்கு சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். தி கேரி தெம்செல்ஃப் வெரி வெல். அண்ட் அவங்க மேக்கப் எடுத்தால் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் தி கேரி தெம்செல்ஃப் வெரி வெல். ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சா? அதை பற்றியெல்லாம் கேர் எடுத்துக்கிறாங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு சார் வந்து. ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து. ஈவன் ஒரு காமன் மிடில் கிளாஸ் பர்சன் நீங்கள் பார்த்தா கூட தே கேரி எ சிம்பிள் காம்பேக்ட் பவுடர் அண்ட் லிப்ஸ்டிக் இன் தேர் ஹேண்ட் பேக். அவங்க அளவுக்கு எக்ஸ்டென்சிவாக ஆகலைனாலும் இட் இஸ் க்ரோயிங். அது அந்த இம்பேக்ட் எப்போயோ வந்துச்சு. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்களே பார்க்கலாம், இந்தியாவில் எவ்வளோ காஸ்மெட்டிக் ஸ்டோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஆப்ஸ் இருக்குது. காஸ்மெட்டிக்ஸ்க்கு மார்க்கெட் இருந்தால் தான் அதெல்லாம் இருக்கும். ஸோ மார்க்கெட் ஹேஸ் 2010-15 அந்த மார்க்கெட்டில் வந்துச்சு. அந்த ஹேபிட்டும் இங்கே வந்துச்சு. அண்ட் we know women, sir. They feel very confident when they wear makeup. ஓகே. ஏன் ஸோ மேக்கப் இல்லாமல் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? That is the trend what they're going to bring up now. But still, makeup is something which is with us for so many years, sir. என்ன சொல்கிறது, எஜிப்ஷியன் டைம்லேருந்து எஜிப்ஷியன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அந்த ஃபேரோ ஞாபகம் வரும்ல, வித் ஐப்ரோஸ், காஜல் வரைஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ மேக்கப் இஸ் தேர் வித் அஸ் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் டைம். அண்ட் சர்டன் கைண்ட் ஆஃப் மேக்கப் portrays your way of lifestyle. இப்போ ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு உங்களை நான் திங்க் பண்ண சொன்னால் உங்கள் மைண்டில் என்ன சார் வரும்? ஒரு போல்ட் கேர்ள் உங்கள் மைண்டில் யார் வரும்? என்ன மாதிரி ஒரு பிக்சர் வரும்? எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, டூப்பிங் அந்த ட்ரூப் ஆகாமல் கான்ஃபிடென்ட். அவர் மென்டாலிட்டி சார். இல்லை எனக்கு தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் கேட்டதுக்கு ஸ்ட்ராங் விமன்னா நான் அதை தான் பார்ப்பேன். எப்படி அவங்க பிரேவாக ஃபேஸ் பண்ணுறாங்க விஷயங்கள்னு பார்ப்பேன். But when you see ads, how they carry themselves also. Yes. So when you see strong women, it doesn't mean that they have to wear makeup, but still even நம்ம ஒரு டிவி ஆட்லாம் பார்க்கும்போது when they show a strong women, like ஒரு
ஸ்மைல் இல்லாமல் அப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி உமன் காம்போது they'll wear a high ponytail, sleek back hair and bold red lips. So colors and makeup play a certain role in portraying how a woman is. இதெல்லாம் நம்ம அப்படி போர்ட்ரே பண்ணி இல்லாத ஒன்று இருக்க மாதிரி காட்டுறாங்களா இல்லை அதுதான் உண்மையா? அதுவும் உண்மை சார், அது இல்லைன்னு சொல்ல முடியும். நீ இதெல்லாம் இருந்தால் தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. Exactly. Probably like more people needs to buy products la use பண்ணல. But whatever it is sir, and they're also liking it, right? It doesn't mean like அவங்களுக்கு பிடிக்கலன்னு கிடையாது. ரெட் லிப்ஸ் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், பட் நாட் ஆல் ஆஃப் தெம் கேன் கேரி ரெட் லிப்ஸில். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் கூட when somebody wears lipstick will generally see very subtle color lipstick போடுவாங்க அந்த மாதிரி. But we rarely see red lipstick, bright red lipstick. That means she can carry that color. Red color is a color any skin tone can carry. Okay. Now you are in the makeup industry almost 15 years, right? Yes, sir. 15 years. So how much is too much makeup la? It depends on the person, sir. And depends on the person's thought process. இப்போது சில பேருக்கு வந்து மேக்கப்பே வேண்டாம் அப்படின்னு தோணும். எனக்கு மேக்கப் போடணும் ஆனால் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு கைண்ட். இன்னொருத்தவங்களுக்கு சின்ன ஒரு மார்க் தான் இருக்கும், இருந்தாலும் அதை கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணலன்னா அவங்களுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி இருக்கும். அதை கவர் பண்ணுறதுக்கு லேயர் மேலே போடுவாங்க. தட் இஸ் டூ மச். ஸோ உங்கள் ஸ்கின் ப்ரீத் பண்ணுற அளவுக்கு மேக்கப் போடுறது தான் பெட்டர். லேயர்ட் மேக்கப் இஸ் நாட் குட். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கிளாஸில் எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ அவ்வளோ தண்ணி தான் இருக்கும், அதுக்கு மேலே ஊற்றினா அது வழிஞ்சிடும். ஸோ சேம் திங் மேக்கப் எவ்வளோ உங்கள் ஸ்கின்னால் தாங்க முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் போட முடியும். அவ்வளோ ஐ நோ தட். நான் எனக்கு எப்படி தெரியும் இது இவ்வளோ தான் தாங்கணும்? இப்போ நம்ம மேக்கப் போட்டிருக்கோம், ஆனால் உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரி இல்லை. எனக்கு ஸ்கின்ல இரிட்டேஷன் கூட ஒன்றுமே காட்டல, ஏதோ ஒரு லேயர் இருக்க மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலை. உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் இருக்குது, அந்த ஒரு ஃபிசிக்கலாகவும் சரி நீங்கள் பார்க்குறதுலையும் சரி உங்களுக்கு தெரியுது there was no மேக்கப்னு. அந்த அளவுக்கு தான் சார். அண்ட் நிறைய மேக்கப் போட்டால் தான் நான் நல்லா தெரியுவேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் இட் இஸ் மித் சார். மித்துங்கிறதோட அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, அதனால தான் அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம் சார், அவேர்னஸ் கம்மி, உண்மை தான். ஏன்னா எப்போ வந்து நமக்கு கேமரா குவாலிட்டிஸ் அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆச்சோ அது வரைக்குமே வந்து மேக்கப்லாம் வந்து அது மாதிரி தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்சஷன் வித் ஃபேரர் ஸ்கின் டோன் வித் அவர் பீப்புள். முன்னாடிலாம் வந்து எப்பயுமே அப்படி தான், தே வாண்ட் டு லுக் ஃபேர், இருக்கிறதோட கொஞ்சம் ஃபேராக இருக்கணும். அது முக்கியமாக கல்யாண மேக்கப்லாம், இப்போ கல்யாண மேக்கப்னு வந்துட்டாலே தே ஃபேராக இருக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறது. ஸோ அந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகுது, தட் மேக்கப் ஆர்டிஸ்ட் புஷ்ட் to a level where he or she has to do something which is not her skin tone, which is beyond what her skin can carry. அதெல்லாம் தான் சார் டூ மச். ஓகே, ஐ திங்க் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லணும் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஹேக்ஸ்லாம் சொல்கிறீங்கல்ல. ஆமாம் சார். இது டூ மச், நிறைய லேயர்ஸ் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இந்த அளவுக்கு பண்ணால் போதும். ரெகுலராக நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்குக்கு போகிறேன், நான் வாட் கைண்ட் ஆஃப் மேக்கப் ஐ நீட் டு வேர், ஐ எம் கோயிங் ஃபார் அன் ஈவெண்ட், வாட் கைண்ட் ஆஃப் மேக்கப் ஐ நீட் டு வேர், ஐம் கோயிங் ஃபார் அ வெட்டிங், ஸோ வாட் கைண்ட் ஆஃப் மேக்கப் ஐ நீட் டு வேர். இந்த மாதிரி ஒவ்வொரு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி தெர் இஸ் அ பேட்டர்ன் இல்லையா? ஆமாம் சார். ஸோ அதெல்லாம் உங்களால் சொல்ல முடியும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவீங்க? தாராளமாக சார். சார் இப்போது மேக்கப் அப்படின்றது ஒகேஷன் பேஸ்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன் பாயிண்ட், இட் இஸ் டோட்டலி யுவர் ஸ்கின் கண்டிஷன் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி வருது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருந்தது, முன்னாடி பவுடர் நிறைய போடுவாங்க ஃபேஸில் இல்லை, முன்னாடிலாம் மேக்கப் நிறைய வராதப்போ. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, பவுடர் வந்து இட் இஸ் குட் ஃபார் ஆயிலி ஸ்கின். நம்ம காம்பேக்ட் பவுடர் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க், யூ ஆர் அ ஒர்க்கிங் விமன், யூ நீட் டு பி ப்ரெசென்டபிள் ஆல் த டைம், அந்த மாதிரிலாம் இருந்தால் இட் இஸ் பெஸ்ட் டு கேரி அ குட் காம்பேக்ட் பவுடர் அண்ட் அ டிண்டட் மாய்ஸ்சரைசர். ஒரு டிண்டட் மாய்ஸ்சரைசர், ஒரு குட் காம்பேக்ட் பவுடர், லைக் எக்ஸாம்பிள் மேக், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் if you have an oily skin, that is way better than wearing a normal foundation the whole day. அது வழிதான் இல்லையான்னு பார்க்குறதுக்கு பெட்டர் இது தான். ஸோ டிண்டட் மாய்ஸ்சரைசர் அண்ட் குட் காம்பேக்ட் பவுடர், அது நீங்கள் திருப்பி டச்சப் பண்ணிக்கலாம், நீங்கள் சாப்பிடும்போது என்ன வேணால் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் பண்ணலாம், திருப்பி போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் ட்ரை ஸ்கின் பர்சன், you need to take care of your skin care first
உங்களோட டெய்லி ரொட்டீன் சொல்லுவாங்கள்ல, மாய்ஸ்சரைசர் போடுறது, டோனர் போடுறது, அந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை ஸ்கின் பெட்டர் அவாய்ட் பவுடர் அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீமியாக ஆயிலியாக லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் லைக் ரொம்ப லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போகிறது கிடையாது ஸ்கின்லேருந்து. புரியுது. ஆயிலினஸ் இருந்தால் தான் இட் கேன் ஃப்ளேக் யுவர் மேக்கப். ஸோ இந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லைட் வெயிட் ஷைனி கிளாஸி ஃபவுண்டேஷன் கேன் டூ வண்டர்ஸ் ஃபார் தேர் கான்ஃபிடென்ஸ். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, சரி என் ஃபேஸையே அவங்க ஃபேஸ் மாதிரி ஷைனியாக இருக்க மாட்டுது அந்த மாதிரிலாம். எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, நம்ம மூஞ்சி என்ன வழியோ வேலை செஞ்சு, பட் ஸ்டில் சில பேர் வந்து கேட்பாங்க, வாட் டு யூ யூஸ், ஃபேஸ் லுக்ஸ் வெரி ஷைனி. மை மைண்ட் வில் பி லைக் கோகோனட் ஆயில். இட் இஸ் லைக் த மலையாளி திங். ஸோ அந்த மாதிரி போகும். பட் த திங் இஸ் ஆல் ட்ரை ஸ்கின் பீப்புள் தே earn for that, they urge for that shiny glossy look. So it is better to avoid powder, wear something, one foundation which is glossy, shiny, satin finish nu solluvaanga andha mari. And for men, nothing bad in wearing makeup, ana romba complicate panna venam da solluven. ஒரு கன்சீலர், அது என்ன பிராண்ட் வேணால் இருக்கலாம். ஸோ ஏன்னா மென் பொறுத்த வரைக்கும் மேக்கப் போட்ட மாதிரி தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரிஞ்சால் வி லூஸ் அவர் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ எல்லாம் உங்களை ஊற்று பார்க்க ஆரம்பிப்பாங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க ஃபேஸில், தெரியுதா? ஸோ மென் பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் லுக் லைக் யூ ஆர் நாட் வேரிங் எனி திங் லைக் மேக்கப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளாஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணால் போதும். வி டோன்ட் நீட் டு வேர் மேக்கப். ஒரு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் போகிறீங்க, நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம் ஆஃபீஸில், அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை ஒரு மீட்டிங் போகிறீங்க. ஸோ உங்களோட ஃப்ளாஸ் மட்டும் கவர். ஃப்ளாஸ்ன்னு நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஃபோர்ஹெட்டில் நிறைய பேருக்கு டார்க்காக இருக்கும் வெயிலில் போய். ஏன்னா நம்ம இருக்கிறது சவுத் ஈக்குவேட்டருக்கு கீழே. ஸோ நம்மளுக்கு வந்து ஓவர் ஹீட், சன் டேன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு ஃபோர்ஹெட் நிறைய பேருக்கு டேனாக இருக்கும். அது நம்ம டெய்லி நம்ம ஃபேஸ் பார்க்குறதால கவனிக்க மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கும்போது நம்மளுக்கு க்ளீனாக தெரியும். ஃபோர்ஹெட் கவர் பண்ணலாம். ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஒரு டார்க்கர் கலர் கன்சிலர் வச்சு ஃபோர்ஹெட் கவர் பண்ணலாம். அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் நிறைய இருக்கும், பிகாஸ் மோஸ்ட்லி சவுத்தில் நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் நிறைய இருக்கும். ஸோ பிம்பிள் அண்ட் ஆக்னே அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மார்க்ஸ் கவர் பண்ணுறதுக்கு ஒரு கன்சீலர், அவ்வளோதான். தென் கொஞ்சம் பவுடர் அவ்வளோதான். சரி, இது ரெண்டு ஸ்கின் தானா நம்மளுக்கு? ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் தான் சார் மேஜர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் சொல்லுவோம். காம்பினேஷன் ஸ்கின் கொஞ்சம் வேறு மாதிரி டீசோன். சில பேருக்கு இந்த நெத்தியும் மூக்கும் மட்டும் எண்ணெய் வழியும் எங்கெல்லாம் இருக்காது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். இந்த ஒரு இடம் மட்டும் நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் வழியாமல் தெரிஞ்சால் போதும். ஸோ அண்ட் சீலேட், கொஞ்சம் பவுடர், அவ்வளோதான். எனிதிங் லைக் மேக்கப் பொறுத்த வரைக்கும் லெஸ் இஸ் ஆல்வேஸ் மோர். சினிமா டைட்டில் மாதிரி நீங்கள் சொல்கிறது, கொஞ்சம் கன்சீல் கொஞ்சம் பவுடர், அந்த மாதிரி தான் சார். கொஞ்சம் பாசம், கொஞ்சம் நேசம், கொஞ்சம் மேக்கப், அவ்வளோதான். சரி, நீங்கள் உங்களுக்கு எந்த வருஷம் உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லாட்டி அரேஞ்ச் மேரேஜா? உங்களுக்கு அரேஞ்ச் வெட்டிங் சார். அரேஞ்ச் வெட்டிங். ஸோ நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருக்கும்போது நடந்தது அது? நான் மேக்கில் இருக்கும்போது சார், மேக்கப் ஆர்டிஸ்ட் சார். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட், வாவ், கரெக்டாக மாட்டினீங்க. இப்போது வெட்டிங்க்கு உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ஏதாவது மேக்கப் சஜஷன்லாம் பண்ணீங்களா? நோ மேக்கப் சார். நீங்கள் மேக்கப்பே போடல சார். பிகாஸ் எனக்கு பண்ண டைம் கிடைக்கல. யூனோ மலையாளி வெட்டிங் லைக் நம்ம போய் மீட் பண்ணலாம் முடியாது. அவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அன்றைக்கி மீட் பண்ண முடியாது. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்கப் பண்ணுறதுலாம் சொன்னாங்க. இட்ஸ் லைக் நோ, ஐ நோ என்ன பண்ண. பிகாஸ் மை ஒய்ஃப் இஸ் ஷி ஹாஸ் வெரி பியூட்டிஃபுல் ஸ்கின், ஆனால் கொஞ்சம் டார்க். அப்போது கொஞ்சம் டார்க். அண்ட் நம்மளுக்கு தான் தெரியுமே, அந்த கொஞ்சம் டார்க் ஸ்கின் வந்துட்டாலே நம்ம ஆளுங்க மேக்கப் போடுறேன்ட்டு அதை கொஞ்சம் வெள்ளையாகிடுவாங்க. அது வேண்டாம் அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன், மேக்கப் போடாதீங்க, ஸ்கின் நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஐஸ், ஐலைனர், கொஞ்சம் லிப் க்ளாஸ், அவ்வளோதான். அண்ட் ஐப்ரோஸ், அவ்வளோ மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க, வேறு எதுவும் பண்ணல. ஸோ நோ மேக்கப் அந்த மாதிரி தான், கொஞ்சம் பவுடர். அப்போ அப்படி தான் 2014. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் அவங்களுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணி விட்றீங்க? பண்ணேன் சார். நான் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னே தெரில.
ஏங்க அப்படியே? நான் என்ன சார் எல்லாருக்கும் பண்ண முடியுது, அவங்களுக்கு பண்ணும்போது ஐ எம் நாட் ஃபைண்டிங் டைம், ஏதாவது ஒன்று நடக்குது. ஸோ யா அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டேன். இது பற்றி மட்டும் கேட்காதீங்க சார், எனக்கு பிரச்சனை வரும். எல்லாருக்கும் மேக்கப் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் மேக்கப் பண்ணி உங்கள் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல அப்படின்றீங்க. ஆமாம், வெரி வெரி பேட். மேக்கப்பில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஆமாம். ஸோ நாமளாக வந்து நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அவங்க? ஆமாம் சார். ஸோ நான் சொன்னேன், இன்னைக்கு கூட பாட்காஸ்ட் இருக்குது தீனா சார் கூட அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, மேக் ஷுர் உனக்கு உன்னோட கொஞ்சம் இப்போ எனக்கு வயசு ஆச்சுல்ல, ஸோ அந்த க்ரே ஹேர்லாம் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் அதை மைண்ட் பண்ணிக்கல, பட் ஸ்டில் தே கேர். ஆனால் ஒர்க்கும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒர்க் ப்ரைடல்ஸ் நான் எதாவது பண்ணேன்னா நான் அவங்களுக்கு பிக்சர்ஸ் அனுப்புவேன். அண்ட் ஷூட்ஸ்லாம் போனேன்னா ஸோ பிக்சர்ஸ் அனுப்புவது ஷி அப்ரிஷியேட். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிக்குவீங்க, இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி. இல்லை இது நான் பண்ணினேங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுப்பீங்க. இப்படி பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குன்னு மட்டும்தான் பதில் எதிர்பார்ப்பேன். பட் ஸ்டில் அதுதான் நமக்கு ஒரு ஆசை. எனி கரெக்ஷன் ஷீல் டெல் மீ, அதுவும் சொல்லலாம். அண்ட் அவங்களோட பெரிய ரெக்ரெட் என்னென்னா, ஸ்டில் ஐ எம் நாட் ஏபிள் டு ட்ரெயின் ஹர் கம்ப்ளீட்லி. ஓகே. I don't find time to train my wife. That is the problem. That is the thing which I'm facing now. How to train your wife? How to train dragon. அந்த மாதிரி train your wife in makeup. அதுதான் என்னோட ஒரு சேலஞ்ச் இப்போ. ஓகே. ஸோ லைக் ஒரு 15 years in this makeup and beauty இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நிறைய பேரை ட்ரெயின் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இல்லை, வேர் யூ ஸ்டார்டட், ஏர்லி ஏஜ் ஆஃப் கரியர், வேலைக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம், வேலை பண்ணீங்க. அங்கேருந்து இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை என்னென்னா வந்து உங்களோட ஆட்டிடியூடு தான் கேரி பண்ணியிருக்கு. உங்களோட ஆட்டிடியூடு எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்க ஒரு த்ரெட் என்னென்னு பார்க்குறேன்னா, உங்கள் அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த பையனை பிடிச்சிருக்கு, இவர் எப்படியாவது நான் வந்து என் வேலையில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே. அது நீங்கள் ஆலனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் ஷர்ட் விற்றீங்களா ஒருத்தருக்கு, அவர்கிட்டயாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் மேக்கப்பே தெரியாமல் ஒரு ஸ்மோக்கி மேக்கப் போட்டு ஒரு பொண்ணு அழ வச்சு தான் இருந்தாலும் சரி. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஆஸ் அ பர்சனாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருது. அதுதான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ சார். ஐ திங்க் இட் ஆல் கிரெடிட் கோஸ் டு லைஃப் விச் கேன் மேக் அ பிரேக் யூ. அண்ட் ஃப்ரம் இன்ட்ரோவர்ட், நான் யார்கிட்டையும் கான்வர்சேஷனே எடுக்க மாட்டேன். நீங்கள் வந்து என்கிட்ட கன்வெர்ட் லைக் பேசினா மட்டும்தான் என்னால் பேச முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். ஸோ எவ்ரி திங் சேஞ்ச்ட் ஆஃப்டர் ஐ ஜாயின் மை ஃபர்ஸ்ட் ஜாப். தென் மேக், ஆஃப் கோர்ஸ், every boy's dream job. Seriously speaking, every boy's dream job. Because makeup is one part, and I was like, 20 something at that point. And you get to meet 30-40 girls every day. Convert, talk to them. You know how secret to be a good makeup artist is to know what girls want, what women want. That is the theme of the... நீங்கள் சொல்கிறது பார்த்தா மேக்கப் இஸ் ஒன்லி meant for women தான். No. It is majorly correct. Huge chunk played by women. So what women wants, and the Mel Gibson movie irukku. So it is like similar to that. They'll not say what they want, but you should understand what they want. I think so. Mac has played important role and made me understood what they want. I think so. I understood till now. All my clients. So all your clients are happy with your work, yes. Right? Okay. ஸோ அப்படி சச் மோஸ்ட் மெமரபிள் யாராவது செலபாக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணி உங்கள் கிளைண்ட் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க, அது வந்து என்னால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா? நிறையா இருந்திருக்கும். நிறைய பிக் பண்ணணுன்னா யாராவது ஒன்று பிக் பண்ணணும். செலிப்ரிட்டிக்கு பண்ணியிருக்கலாம். செலிப்ரிட்டி ஹேப்பன் சார். செலிப்ரிட்டிஸ் நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் we don't treat celebrities as celebrities. We treat celebrities as one of my customer, not a celebrity. அதனால தான் we were able to move very close with celebrities. புரிஞ்சது. அதனால we don't think it's a special thing. என்னை பொறுத்த வரைக்கும் making a person happy, I felt ஒரு actress, I forgot her name. She came in for, she has an audition at that day. அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிஷன் இருந்தது. மூவிக்கெலாம் ஆடிஷன் இருக்குது உங்களுக்கு தெரியல. ஸோ அவங்க வந்தாங்க. பட் that day she was short on money. She couldn't afford all the product at that point of time. So what I did was I made her makeup completely. I did
all whatever is required for the audition. I said no need to pay and all, no need to buy the product now, you buy later when you become an actress. நான் சும்மா சொன்னேன். I had time, I did my makeup. And then I met her after a week or so. So she said she was like selected for the movie, and she said thanks to your makeup on that day. And because of that, she was selected for Yash Raj Films, sir. It's Wow. a big production company there. So அந்த மாதிரி சில விஷயங்கள் was really really made me happy. Okay. Yeah. So actually more than getting the package what you get, அதை விட பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து real happiness comes when the appreciation comes for your work, right? அது செமையாக இருந்ததுல்ல? அது ரொம்ப நல்லா இருந்தது. And my trainer, obviously when she felt that I was placed number 1 in all the departments in MAC, and என்ன சொல்கிறது, அவங்க என்னை பிக் பண்ணது அவங்கள ஏமாத்தலை அப்படின்னும் போது she felt obviously very good. And still I meet, and still இப்பயும் வந்து மேக்கில் வந்து மேக்லேயும் சரி when my trainer எடுக்கும்போதும் சரி, புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து this is what I think I've accomplished in this whole journey. How to talk to a customer, how to make somebody happy, how to understand your needs. So this is what I understood in all these years. And still however I speak with the customer, still my trainers whoever there, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதும் அதுதான். We had one person called Sujeesh. அந்த காலத்தில் சுஜீஷ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரி பேசுவார். ஸோ இந்த மாதிரி பேசும்போது கஸ்டமர் they feel very happy, and இந்த மாதிரி ஸோ I was like a subject for others. That's what I think. Okay, fine, made me feel like I did something. Okay. அந்த மாதிரி. Where this makeup industry is heading, so probably you see any rise? ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க, நிறைய கன்சியூமர்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இருக்குது? ஆர்டிஸ்ட் இப்போ நிறைய வருவாங்க சார், பிகாஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன சொல்கிறது, எக்ஸ்பேண்டிங். யூ கேன் லேர்ன் மேக்கப் ஈஸிலி in academies, in online process, wherever is you can learn easily. And customers point of view also, எனக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் ஒருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கூட வராது. Virtual AI, artificial intelligence, it can show you like this is the look will suit you, அந்த மாதிரிலாம் ஈஸியாக வந்துடும். ஸோ ஈவன் ஃபார் அ பர்சன் ஹூ மேக்கப் போட மாட்டேன், எனக்கு மேக்கப் செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் கொடுக்குற கான்ஃபிடென்ஸை விட யூ ஆல்வேஸ் ட்ரஸ்ட் அ கம்ப்யூட்டர் ஆர் கேஜெட்ஸ். ஆமாம், பிகாஸ் அது நம்மளை திருப்பி எதுவும் தப்பாக சொல்லாதுன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஸோ அது உங்களுக்கு சொல்லும் திஸ் கைண்ட் ஆஃப் மேக்கப் கேன் சூட் யுவர் ஃபேஸ் ஷேப், இந்த மாதிரி இருக்கும் உங்கள் கண்ணு, ஸோ இந்த மாதிரி மேக்கப் உங்களுக்கு நல்லாயிருக்கும், இட் கேன் டெல் யூ. பட் மேக்கப் ஆர்டிஸ்ட் வில் பி தேர். இட் டசன்ட் மேட்டர். யூ கேன் டேக் த சஜஷன்ஸ் ஃப்ரம் த AI, பட் ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து மேக்கப். எஸ், இது ஆர்டிஃபிஷியல், இது ஆக்சுவல். We both are AI. That is artificial, this is actual intelligence. So industry is going bigger and bigger now. Yes sir, absolutely. It will grow, it will not come down. And more and more skin friendly products will be available. That is nice. ஏன்னா உங்களுக்கே தெரியும், முன்னாடி நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்ததுலேருந்து இப்போ ப்ராடக்ட் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். And it will be more approachable, and I think so easily we'll have the money power also. I want to tell you something, okay? Yes, நான் வந்து சன் மியூசிக்கில் வந்து விஜே பண்ண ஆரம்பித்தேன். அப்போ ஷோ பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டில் வந்து மேக்கப் மேன் இருப்பாங்க, மேக்கப் போட்டு விடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேக்கப் மேன்லாம் நிறுத்திட்டாங்க. நீங்களாம் யூ ஹவ் டு கம் வித் யுவர் ஓன் மேக்கப்ன்ட்டாங்க. அப்போ டி நகரில் 5 ஸ்டார் ஏதோ ஒரு கடை இருக்குது. அந்த ப்ராடக்ட் பேர் 5 ஸ்டார் தான் நினைக்கிறேன். 5 ஸ்டார் ஏதோ ஒரு ஸ்டிக்கு சார், அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நான் இது பண்ணிவிடுவேன். அதுதான் என்னோடய மேக்கப். நான் அது வந்து நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம வாஷ் பண்ணாலே போயிடும். ஸோ அது எப்படின்னா எப்படி ஜட்ஜ் பண்ணோன்னா, அங்கே க்ரீன் ரூமில் நம்மளுக்கு அந்த மிரர் சுற்றி நல்ல ஒரு ஹைலைட்ஸ் இருக்கும் இல்லையா, தெரியும், நான் பார்த்துருக்கேன். அந்த லைட்ஸில் போய் நின்னால் மட்டும்தான் யூ ரியலைஸ் ஓகே எந்த இடத்துல கம்மியாக இருக்குன்னு. இப்போ நார்மல் லைட்டில் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே போய் நின்னால் கண்ணுக்கு கீழே இங்கே கொஞ்சம் பேட்ச் இருக்கும். ஸோ நின்று தொடச்சிக்குவோம். ஸோ எனக்கு அப்போ எனக்கு என் ப்ரொஃபஷனுக்கு அது தேவைப்பட்டது, ஒரு நீடு இருந்ததுனால நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ்க்கு அப்புறம் டெலிவிஷன் விட்டு வெளியில் வந்த பிறகு எனக்கு அது தேவைப்படலை. அதான் சொன்னேன்,
அப்போ இருந்து இப்போல்லாம் வந்து எங்கேயோ போயிடுச்சு மேக்கப். அப்போ எனக்கு வந்துங்க அதில் வந்து என்ன கலர் டோன்னு எனக்கு செட் பண்ண தெரியாது. நம்பர் 5 எடுங்க, நம்பர் 6 எடுங்கன்னு சொல்லுவார் மேக்கப் மேன்ட்டு கேட்பேன். ஆனால் இந்த ஸ்டிக் வந்து என்ன நம்பர் நான் சொல்லணும், என் ஸ்கின்னுக்கு எது நான் கரெக்டாக இருக்கும்னு நான் கேட்பேன். அதுக்கு சொல்லுவாங்க நம்பர் 5 எடுத்துக்க தம்பி, அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ப்ரௌன் ஸ்கின் இருக்கிறதுனால அந்த ப்ரௌன் ஸ்கின்னை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் வேணும். எனக்கு வந்து வெள்ளையாக போட்டுன்னு வச்சுக்கோங்கள, ஃபேஸ் மட்டும் தனியாக தெரியும், காமெடி ஆகிடுவோம். ஸோ அதனால் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. நீங்கள் ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க. எனக்கு அன்றைக்கி வந்து ஐ ஹேட் லாட் ஆஃப் இரிட்டேஷன்ஸ் ஆன் மை ஸ்கின்னு. ஏன்னா நீங்கள் அது கழுவணுன்னா ஐ நீட் டு யூஸ் கெமிக்கல். நான் கிளென்சர் யூஸ் பண்ணுவேன். கிளென்சர் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பர்ன்லாம் வரும், இரிட்டேஷன்லாம் வரும். எனக்கு அப்போல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு தெரியல. இப்போ நீங்களாம் ஒருவேளை நீங்கள் அப்போல்லாம் இருந்திருந்தீங்கன்னா, என் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், நான் தான் சொன்னேன் இல்லையா, முன்னாடிலாம் வந்து எங்களோட ப்ரைமரி ஜாபே வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, கார் வச்சுக்கிறது மேட்டரில் ஓட்டு தெரியணும். சேம் திங் ப்ராடக்ட் வச்சுக்கிறது விஷயம் இல்லை, அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அண்ட் ஸ்கின் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும் எவல்யூஷன்ன்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வரும். எவல்யூஷன் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜர்னி. ஸோ மேக்கப்லேயே அந்த மாதிரி தான். முன்னாடி பேன் கேக் மாதிரி இருந்தது, தென் அப்புறம் அந்த ஸ்டிக் டைப்ஸ் இருந்தது, தென் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், தென் லிக்விட் பேஸ்ட் ப்ராடக்ட், இப்போ குட்டி குட்டி ப்ராடக்ட். ஸோ ஈஸி டு கேரி அண்ட் ஈஸி டு யூஸ். உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷனே இருக்காது, யூஸ் பண்ணுறதுக்கும் காம்ப்ளிகேஷன் இருக்காது. ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட் இல்லாமல் நீங்களே எப்படி உங்களை ரெடி பண்ணிட்டு போகலாங்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அப்சல்யூட்லி சார். ஒரு டெய்லி லைஃப்பில் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஒகேஷன் போகிறீங்க அண்ட் உங்களுக்கு நீங்களே ப்ரெசென்டபுளாக வச்சுக்கணுன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போது முன்னாடி பண்ண முடியாது, இப்போ பண்ணலாம். ஏன்னா ப்ராடக்ட் இஸ் ஈஸிலி அவைலபிள். அண்ட் டெக்னாலஜி அண்ட் சோஷியல் மீடியாஸ். அண்ட் உங்களுக்கே தெரியும், ஆப்பில் போட்டு எனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா நல்லாயிருக்கும், எந்த மாதிரி, அது எல்லாம் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின்னா இந்த மாதிரி மேக்கப் ட்ரை பண்ணுங்க, அவங்களே உட்காந்து ஃபுல்லாக மேக்கப் போடுறதே வீடியோவை எடுத்துடுறாங்க. அது அத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் மேக்கப் போட்டுக்கிறாங்க. இதில் என்னென்னா, நான் வந்து இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு போட்டு அவங்க அந்த ஃபவுண்டேஷன் போடுறதுலேருந்து லிப்ஸ்டிக்கு எல்லா கரெக்ஷன்ஸு, அப்புறம் நோஸ் கட் பண்ணுறதுலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் இதெல்லாமே கூட மக்களுக்கு வந்து ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணது நினைக்கிறீங்களா? இந்த லைக் சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய கான்டென்ட்ஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது நினைக்கிறீங்களா? அப்சல்யூட்லி சார். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா, ஓகே மேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு தனி திறமை ஒன்றும் தேவையில்லை, அந்த ஒரு விஷயம் ஒன்று ஆட் ஆகுது. இன்னொன்று, ஓகே அதில் கண்டென்ட் கொடுக்குறவங்களும் வந்து ஓகே அந்த ப்ராடக்ட்டும் சொல்லிவிடுவாங்க, இது இங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும், இங்கே கிடைக்கும். ஸோ அதுவும் வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. என்னால் போக முடியலனாலும் ஐ கேன் கெட் இன் ஆப்ஸ், என்னால் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்க முடியும். எப்படி போடுறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அக்கா இருக்காங்களே, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, நமக்கு தெரியும், அந்த மாதிரி கற்றுக்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஆன்லைன் ட்ரைனிங் இஸ் த பெஸ்ட் வே. பிகாஸ் இந்த ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் how you feel and you have to understand how the other person feels. It is the most emotionally connected business. Because நான் உங்களுக்கு கல்யாண மேக்கப் ஒரு பொண்ணுக்கு பண்ணுறேனாலும் அந்த கல்யாண மேக்கப்பில் I can literally feel how happy she is. And AI cannot do that. Online training cannot do that. So when you want to learn something, learn properly in a proper place with a proper trainer. That can help you out to reach a good level. As a trainer, if you want to give 3 tips to people who wants to learn makeup பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு 3 விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எந்த மாதிரி சார்? இப்போது ஜென்ரலாக நீங்கள் ஒரு ட்ரெயினர் சார், இந்த 3 விஷயம் நீங்கள் வந்து இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது? ஐ மீன் மேக்கப் கற்றுக்கிறவங்களுக்கா? கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. மேக்கப் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 3-4 பாயிண்ட்ஸை நான் பாயிண்ட் அவுட் பண்ண வரும்ல. ஐ கேன் ஜென்ரலி டெல் யூ வாட் ஆர் த குட் திங்ஸ், வாட் ஆர் த பேட் திங்ஸ். நிறைய பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஆர் அப்சஸ்ட் வித் பிராண்ட்ஸ். ஸோ டோன்ட் பி அப்சஸ்ட் வித் பிராண்ட்ஸ், பட் கெட் மோர் அப்சஸ்ட் வித் யுவர் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா மேக்கப் பண்ணுறது இட் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் நாட் ஹார்ட் ஆல்சோ. பட் உங்களோட ஸ்கில் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதில் ஸ்கில் எதில் வரும்னா, ஹவ் யூ பிளெண்ட் யுவர் ப்ராடக்ட். ஒரு ஃபேஸை பார்த்தோன்னே அவங்க கண் இப்படி இருக்குது, ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் தான் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து அந்த ஒரு செகண்ட்லேயே உங்கள் மைண்டில் வந்துடும். ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் வித் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், வித் கண்டினியூஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மேக்கப். ஸோ டெவலப்பிங் ஸ்கில் is more important than developing your baggage with more brands of product. That is one thing.
Second thing is, don't make other person look artificial. No, seriously, it is like நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். இப்போ நான் மேக்கப் போடும்போது அவங்க வந்து இன்னும் நல்லா தெரியணும்னு எனக்கு ஆசை இருக்கும். அது மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் ஆசை இருக்கும், மேக்கப் போட்டுக்கிறவங்களுக்கும் இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ், ஒரு லெவல். ஸோ அந்த லெவல் பார்த்திங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் க்ராஸ். அவங்க எப்படி இருக்காங்களோ அதையே நம்ம அவங்கள மாதிரியே நல்லா காமிச்சாலே போதும். தட் இஸ் கால்ட் அஸ் பியூட்டிஃபுல் மேக்கப். ஸோ அது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். தேர்ட் திங், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம்ல, மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்கின்னோட டைப் அண்ட் அதுக்கு என்ன பர்டிகுலர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணாலே நம்ம இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் நைஸ் மாடல்ஸ், பியூட்டிஃபுல் பிக்சர். அந்த லாஸ்ட் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும், உங்கள் மேக்கப்பில் கிடைக்கணும் அப்படின்னா யோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஷுட் பி ப்ராப்பர். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் மேலே அதிகம் கவனம் செலுத்துங்க. இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ், ப்ராக்டிஸ் அண்ட் பி ஆஸ் நேச்சுரல் ஆஸ் யூ ஆர். சூப்பராக சொன்னீங்க. ஓகே, ஸோ த ஸ்டோரி வித் நேச்சுரல்ஸ், லைக் இந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். ஹவ் இஸ் இட் கோயிங்? லைக் நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து யூ மஸ்ட் பி சீயிங் தட் த க்ரோத், ரைட்? ஸோ ஹவ் இஸ் இட் கோயிங்? Both of us are growing, myself and my company. Both of us are traveling in the same way. We are growing. இப்போ நான் எப்படி சென்னையில் ட்ரெயினராக இருந்து இப்போ ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் half of India. ஸோ லைக்வைஸ் நேச்சுரல் ஸ்டார்டட் இன் Chennai. It is in India and it is going beyond the borders like Sri Lanka, Dubai. So we both of us are growing in a rapid phase and I hope it grows and I hope I grow. Yeah. So yeah, and journey it's like completely free, sir. Free in the sense I have total freedom. Like I can circulate my own curriculum, like what I have to teach, how I have to teach. Nobody will give you that freedom. Okay. Everything will be set pattern. This is the pattern you have to follow. எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை சார். I can do whatever I think is best for the person who I'm teaching. ஸோ அது யாருக்கு நான் கற்றுக் கொடுக்குறோம் அவங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த பேட்டர்னில் நான் சொல்லிக் கொடுக்கலாம். That freedom was given by our founders. So I'm thankful for them. Fantastic. ஸோ அதே தான் நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். இனிமேல் அதான் பண்ண போகிறேன். They also know that. ஸோ yeah. ஓகே, சரி, இன்னொரு பக்கம் லைட்டர் நோட்டில் சரி, நமக்கு எல்லாமே இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஹவு டு யூ டூ தட் ஆக்சுவலி? யூ கீப் ஆன் ட்ராவலிங். ஹவு ஃபேமிலியோட நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்குமே, அது ஓகேவா? அது எப்படி மேனேஜ் பண்ணுறேன்? கம்ப்ளீட்லி நாட் ஓகே. ஊமுகத்துலாம் நிறைய இருக்குது. ஐ கான் ஷோ சார். இட் இஸ் ப்ராப்ளி ஒன் திங் விச் இஸ் kept me on this thing is hunger to grow myself. As you know, I started very low. I don't want to end up as, in that pattern. I want to end up very high. எல்லாரும் மாதிரி தான் நானும், ஆசை ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி க்ரோ ஆகணும். தட் இஸ் த ஹங்கர் விச் இஸ் கீப்பிங் மீ ஆன் திஸ் ரூட். ஆனால் ஃபேமிலி, ஐ மிஸ் தம், தே மிஸ் மீ. So whenever I get time, one thing I follow is like I'll not have my phone with me in my home. என்கிட்ட ஃபோன் இருக்காது. வாவ். வீட்டுக்கு போனால் ஃபோன் இருக்காது. வீட்டுக்கு போனால் I'll have my son, my daughter, my wife, wherever I find time I'll be with them. And நிறைய ஊர் சுற்றினதாலே என்னன்னு தெரியல, I have this very bad habit. It is a bad habit. I don't ட்ராவல் தட் மச். இங்கே இருக்கும்போது எல்லாருக்கும் பிடிக்கும்ல, அவுட்டிங் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். பட் நான் மாதம் எல்லா ஊருக்கும் போயிட்டு வரேன்றதால எனக்கு வந்து என்ன ஆச்சு, அது ஒரு போரிங். ட்ராவல் வந்து உங்களுக்கு வந்து போர் அடித்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் பட் அவங்களுக்கு அது எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு அது எக்ஸைட்டிங். ஸோ யூ வில் நாட் பிலீவ் இன் ஐ காட் மேரிட் 2014. ஸோ இட்ஸ் பீன் லைக் 10.5 years. But I felt that urge to taking them out only now. And I feel that very happy. So wherever I find time, but that is taking toll on my health again. Okay. Because whenever I find time, my peace of mind is always at home. So you be at home, aram se sit, have some tea. அவ்வளோதான் பசங்க கூட. And I have a dog. And எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ. You are a pet lover also. ஆமாம் சார். சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் லைக், ராதர் தென் பீயிங் வித் பீப்புள், ஐ வாஸ் more with dogs only.
because I lost my mom early, and brother is in Dubai, sisters away married, and I lost my father before 6 years. So it is like more than that. One Jeevan which travelled ஒரு என் லைஃப் டைம் ஃபுல்லாக இருந்தது ஒரு டாக் அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம். இப்போ உங்களோட இருக்கார், அவர் பேர் என்ன? அவங்க பேர் பைரவி. ஓகே, என்ன ப்ரீடு? ராட்வைலர். ஓ, தட்ஸ் மை ஃபேவரட் பிளாக் அண்ட் டன். ஓகே. ஸோ ராட்வைலர் கொஞ்சம் வெயிட், பட் தட்ஸ் ஓகே, கேன் ஹேண்டில். பட் ஆனால் பைரவியா? ஆமாம் சார். கேர்ள். யா. ஓகே. பைரவி இஸ் லவபிள்? அஃப்கோர்ஸ் சார். ஓ, ஃபார் மை ஃபேமிலி. வெரி குட், வெரி குட். வெளியே இருக்கிறவங்களுக்கு இல்லை, இட்ஸ் லைக். ஓகே. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஓகேவா, இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், நமக்கு இன்னொரு சைடு வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்டோ ஒரு மியூசிக் கேட்குறதோ இந்த மாதிரி உங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவீங்களா? ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஸ்போர்ட்ஸு ஆக்டிவிட்டி அதெல்லாம் வச்சுக்குவீங்களா? ஸ்போர்ட்ஸ்லாம் முன்னாடி சார் ஐ வாஸ் டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இன் கிரிக்கெட் சார். நம்ம 4th division, அண்ட் அதுவும் மேலே போக முடியல. So as I told you, I started to work. கிரிக்கெட்டர்னீங்களே, கிரிக்கெட்டர்னா ஆல்ரவுண்டரா, பேட்ஸ்மேனா, பவுலரா? Leg spinner and one down batsman. Wow. So I'm like that. And பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அது அப்பத்துலேருந்தே அப்படி தான். ஸோ இப்போ கூட இப்போ வீக் ஆஃப் அப்போ half a day will be going in. அது ஃபுல்லாக கழட்டி அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் க்ளீன் பண்ணுறது, அது இது பண்ண எல்லாமே அப்படி தான். என் நெய்பர் என்ன மெக்கானிக்குன்னே நினச்சிட்டான் சார். அவன் வந்து சீரியஸாக என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நீங்கள் இந்த பைக்லாம் இது பண்ணுவீங்கல்ல, என் பைக்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கண்ணா. நான் மெக்கானிக் இல்லைடா தம்பி, நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் லைக் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் கேரளாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் லைக் I travelled from here to Kerala in bike, and full Kerala in bike. That is something which will be in my memory for very, very long time. And my aim, ஆசை அது நடக்குமான்னு தெரில. இங்கேருந்து ஐ ஹாவ் டு, எனக்கு அந்த நார்த் ஈஸ்ட் சைடில் ரொம்ப பிடிக்கும். அன்எக்ஸ்ப்ளோர்ட் டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அந்த லே லடாக்லாம் இல்லை சார், நார்த் ஈஸ்ட் இந்த பக்கம். ஆமாம் சார், அந்த 7 states, 7 sisters ஆஃப் இந்தியா. ஆமாம். ஸோ அங்கே எனக்கு இங்கேருந்து போனோம். They say it's a very beautiful place. நாகாலாந்து, மணிப்பூர் பக்கம்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 7 states. ஆமாம், சூப்பருங்க. இஃப் நாட் 7 states, அட்லீஸ்ட் 1 state இங்கேருந்து போயிட்டு எட்டி பார்த்துட்டாவது வரணும். பட் இங்கேருந்தே பைக்கில் போகணும், அங்கேருந்து வரணும். ஸோ யூ லவ் பைக் ரைடிங்? ஆமாம் சார். ஸோ யூ ஆர் அ கிரிக்கெட்டர்? ஆமாம் சார். வெரி குட். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய ப்ரொஃபஷனலில் உங்களை மென்டலாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குல்ல? ஆஃப்கோர்ஸ் சார். ஏன்னா இப்போ எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது இப்போது ஆந்திரா அந்த சைட்லாம் ஏதாவது சின்ன மேக்கப், ஏதாவது வெட்டிங் மேக்கப்லாம் வந்ததுன்னா I'll go in bike only. Really? ஆமாம், I'll go in bike. அது எந்த வண்டியா அவ்வளோதான், அது பிடிக்கும். That so you like riding bike and you take your kit and just start traveling, right? Fantastic. Very interesting-ஆன பர்சனுங்க நீங்கள் உண்மையிலேயே. சார் இட்ஸ் ஆக்சுவலி யுவர் ஸ்டோரி இஸ் ரியலி இன்ஸ்பைரிங். வேர் யூ ஸ்டார்டட், வேர் யூ வாண்டட் டு ஏன். நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, ஐ வாண்ட் கோ ஹையர் அண்ட் ஹையர். எஸ், என்னோட கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங் அண்ட் ரியலி அ ஃபென்டாஸ்டிக் டைம் வி ஹேட். சரி, ஆக்சுவலி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட் ட்ரெயினரை தாண்டி நான் கொஞ்ச நேரமாக வந்து யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட உட்காந்து அவருடைய கதையை நம்ம வந்து கேட்குற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இவ்வளோலாம் நடக்குது, ஊமு குத்தெல்லாம் சொன்னோன்னே எனக்கு நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஊராக சுற்றுறேன், வீட்டில் அதுதான் வாங்க முடியும். ஸோ ஐ திங்க் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கணும். அண்ட் வி ஹேட் அ ஃபென்டாஸ்டிக் டைம். ஐ திங்க் உங்களோட கரியரில் நீங்கள் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும், டீம் நேச்சுரல்ஸ் கூட உங்களுடைய ஜேர்னி அதிகமாக இன்னும் வேறு லெவலுக்கு போகிறதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இட் வில் கண்டினியூ.